சீசிங் ராஜாவிடம் பறிமுதல் செய்யப்பட்ட துப்பாக்கி, மேலும் அவர் சுட்டதில் சேதமடைந்த காவல்துறையினரின் வாகன புகைப்படம் ஆகியவை வெளியிட்டிருக்கின்றனர் காவல்துறையினர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காவல் ஆய்வாளர் விமல் தலைமையில் காவல்துறையினர் சீசிங் ராஜாவை விசாரணைக்காக பக்கிங்ஹாம் கால்வாய் பகுதிக்கு அழைத்துச் சென்ற போது அங்கு சீசிங் ராஜா காவல்துறையின் வாகனத்தை நோக்கி கள்ளத்துப்பாக்கியால் சுட்டதாகவும், தற்காப்புக்காக காவல் ஆய்வாளர் அவரை சுட்டதில் அவர் இறந்ததாகவும் தகவல்கள் நமக்கு தெரிய வந்திருக்கின்றன. இந்நிலையில் அந்த காவல்துறை வாகன புகைப்படம் வெளியிட்டிருக்கின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் சாந்தகுமார் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் சாந்தகுமார்? ஆனந்தி, சென்னை பெரம்பூரில் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். இதில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும், அதாவது தலைமறைவு குற்றவாளியாக இருக்கும் அந்த ஆம்ஸ்ட்ராங் சீசிங் ராஜா. இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சீசிங் ராஜா நீண்ட நாட்களாக தலைமறைவாக இருந்தால் இவரை தனிப்படையினர் நீண்ட நாட்களாக தேடி வந்தனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் தனிப்படை போலீசார் ஆந்திராவில் சீசிங் ராஜா கைது செய்தனர். கைது செய்து அழைத்து வந்தனர். மேலும் சீசிங் ராஜா மீது வேளச்சேரி பகுதியில் பார் ஒன்றில் துப்பாக்கியை காட்டி மிரட்டி பணம் பறித்ததாக ஒரு வழக்கு பதியப்பட்டிருந்தது. அது தொடர்பாகவும் வேளச்சேரி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் அவர் அந்த துப்பாக்கியை நீலாங்கரை அடுத்திருக்கக்கூடிய அந்த அக்கரை கால்வாய் பகுதியில் மறைத்து வைத்திருப்பதாக, பதுக்கி வைத்திருப்பதாக சொல்லப்பட்டதன் அடிப்படையில் அவரை அந்த கள்ளத்துப்பாக்கியை பறிமுதல் செய்வதற்காக வேளச்சேரி காவல் ஆய்வாளர் விமல் தலைமையிலான போலீசார் அழைத்து வந்தனர். அப்பொழுது அந்த துப்பாக்கியை எடுத்து, அந்த துப்பாக்கி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இடத்தில் இருந்து துப்பாக்கியை எடுத்து காவல்துறையினர் நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த கள்ளத்துப்பாக்கி எடுத்து சீசிங் ராஜா சுட முயற்சி பண்ணியிருக்கிறார். அப்பொழுது அந்த காவலர்கள் மீது, அந்த காவல்துறையினர் மீது அந்த துப்பாக்கி படாமல் அந்த காவல்துறை வாகனத்தில் பட்டு வாகனம் சேதமடைந்திருக்கிறது. அந்த சேதமடைந்திருக்கக்கூடிய படத்தை வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த படத்தை நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதனால் தற்காத்துக் கொள்வதற்காக வேளச்சேரி காவல் ஆய்வாளர் விமல் அவர்கள் 2 முறை தனது துப்பாக்கியால் சீசிங் ராஜாவை நோக்கி சுட்டதில் அவருடைய மார்பு பகுதி மற்றும் வயிற்று பகுதியில் 2 தோட்டாக்கள் பாய்ந்து அவர் சரிந்து கீழே விழுந்திருக்கிறார். உடனடியாக அவர் மீட்கப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு சோதனை செய்த போது அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் அவர் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். இந்த சம்பவ இடத்தில் தெற்கு மண்டல இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து தடயவியல் துறையினரும் அந்த சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த துப்பாக்கி என்கவுண்டர் செய்யப்பட்ட இடத்தில் காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்படுத்தி தொடர்ச்சியாக விசாரணை நடந்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சாந்தகுமார். தொடர்ச்சியாக காவல்துறை இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்க்கலாம். புல்லட் ரெண்டுமே இன்ஸ்பெக்டர் மேல படல, ரெண்டுமே அவரோட வண்டியில பட்டுருச்சு. ஒன்னு சைடு விண்ட்ஷீல்ட்லயும், இன்னொன்னு மிடில் இந்த டோர்லயும் புல்லட் ஹிட் ஆயிடுச்சு. அவர் இன்ஸ்பெக்டர் தப்பிச்சு ஓடுறாரு. இந்த பக்கம் வேளச்சேரி இன்ஸ்பெக்டர் நின்று இருந்தவர் தற்பாதுகாப்புக்காக வேற வழி இல்லாம 2 ரவுண்ட் ஃபயர் பண்றாரு. அப்புறம் அவர் அங்கேயே கீழே மயங்கி விழுறப்போ அப்புறம் ஆம்புலன்ஸ் வர வச்சு இவரை கொண்டு அட்மிட் பண்ண ட்ரை பண்றோம். பிராட் டெட் சொல்றாங்க. இது இந்த கேஸோட பேக்ரவுண்டு. இவருக்கு இவரோட நொட்டோரியஸ் எந்த அளவுக்கு இவர் ரொம்ப நொட்டோரியஸ் அப்படின்னா, மொத்தம் இவருக்கு 6 கொலை கேஸ் உட்பட மொத்தம் 39 கேஸ் இருக்கு இவர் மேல. இது இல்லாம லேட்டஸ்டா இவர் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ப்ரொக்ளைம்டு அஃபெண்டரா மேஜிஸ்ட்ரேட் அவரை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இவர் எந்த வாரண்ட்டுக்கோ எதுக்கும் கோர்ட்ல ஆஜராகிறதுல இவர் மேல அரௌண்ட் 10 வாரண்ட் பெண்டிங் இருக்கு. இது வரைக்குமே தலைமறைவாவே இருந்துட்டு வர்றாரு இவர். 2 ரவுண்ட் இனிமேதான் தெரிய வருங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் முடிச்ச உடனே தெரியும் எந்த இடத்துல பாஞ்சிச்சு. எங்களோட விசாரணையில இது வரைக்கும் இவருக்கும் அந்த கேஸ்க்கும் ஆம்ஸ்ட்ராங் கேஸ்க்கும் சம்பந்தம் இருக்கிறதா தெரியலைங்க. நம்ம தேடினது இவர் வேளச்சேரி கேஸ்க்கு மட்டும்தான். அதுல புடிச்சிட்டு வந்தா இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம். ஆந்திரால புடிச்சது அந்த டீம் வேற கேஸ்க்காக அவங்க போயிட்டு இருக்காங்க ஆந்திரால. நமக்கு இங்க இருந்து இன்ஸ்பெக்டர் உடனே ரஷ் பண்ண முடியாதுன்றதால இன்ஃபர்மேஷன் மட்டும் பாஸ் பண்ணி செக் பண்ணுங்கன்னு சொல்றோம். பண்றப்ப ஒரு அங்க பிரசன்ட்ல இருந்துறாரு. அப்படிதான் அந்த டீம் பிடிச்சாங்க. இவர் துப்பாக்கி காட்டி மிரட்டி ஒருத்தரை பணம் பறிச்சுட்டு போயிட்டதான ஒரு கேஸ். மற்ற டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு நோட்ல கொடுத்துறேன். ரொம்ப இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்ததுக்கு அப்புறம் ரவுடிகள் எல்லாம் ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருந்தாங்க. அந்த சூழலையும் இவரு இங்க வேளச்சேரியில இது மாதிரி எக்ஸ்ட்ராக்ஷன் பண்றதா. இது ஜூலை மாசம் நடந்தது. அதுக்கப்புறம் ரவுடிகள் எல்லாம் தீவிரமா தேடிட்டு இருந்தாங்க. இவர் ரொம்ப முக்கியமான ஒரு ரவுடி. இவர்
இவர் ரொம்ப இந்த கண்காணிப்பு மீறி உள்ளார வந்துருக்காரா ஆகஸ்ட் மாதம்? இல்ல வந்திருக்காரு, கம்ப்ளைண்ட் அப்படிதான் சொல்றான். இவர் வந்து இங்க அஃபென்ஸ் பண்ணிட்டு போயிட்டப்போ அப்பயே எஃப்ஐஆர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இவர் கண்டினியூவா ட்ராக் பண்றோம். யூஸ்வலா ஒரு கேஸ் இந்த மாதிரி துப்பாக்கி காட்டின கேஸ் எல்லாமே ரொம்ப சீரியஸா ஃபாலோ பண்ணுவோம் சிட்டில. அப்படி பண்றப்போ இவர் வந்து கண்டினியூஸ் இந்த 1.5 மாசமா இவரையும் நம்ம ஃபாலோ பண்றோம். எந்த கேஸ்க்கும் இவர் ஆஜராகிறது இல்ல, வாரண்ட் பெண்டிங், ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டராகவும் பண்ணிட்டாங்க. இப்படி எல்லாம் இருக்கப்போ இந்த தகவலை ஷேர் பண்றப்போ அந்த டீம் பிக்கப் பண்றாங்க. ஆற்காடு சுரேஷோடைய நெருங்கிய நண்பர் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஆம்ஸ்ட்ராங் கேஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் டீம்லாம் வந்து இன்வால்வ்ன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. 2 மாசமா தீவிரமா தேடிட்டு வரதாகவும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு இது சம்பந்தமே இல்லைங்க. எங்களோட இன்வெஸ்டிகேஷன் பொறுத்த வரைக்கும் இவருக்கும் ஆம்ஸ்ட்ராங் கேஸுக்கும் சம்பந்தம் இருக்கிறது எனக்கு தெரியல. உங்க கேஸ்ல மட்டும் உங்க கேஸ்ல சொல்றீங்களா பொதுவாவே சொல்றீங்களா சார்? பொதுவாவே தான் இவருக்கு அதுல இருக்கிறதா எங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல தெரியும். நாங்க விசாரிச்ச வரைக்கும் சொல்றேன். நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் வேலைச்சேரி கேஸுக்கு தான் நம்ம ஃபாலோ பண்றோம். அவங்களுடைய மனைவி ஒரு வீடியோ பதிவு பண்றாங்க. போகும்போது காவல்துறை வந்து சொல்லிட்ட மாதிரி என்கவுண்டர் பண்ண போறோம், திட்டமிட்டு தான் அவங்க பிடிச்சிட்டு போறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ பதிவு பண்ணிருந்தாங்க. ரெண்டாவது வந்து அவர் எப்படியாவது இது பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வச்சிருந்தாங்க. இப்பங்க இது ஒரு ட்ரெண்ட் ஆயிட்ட மாதிரி எனக்கு தெரியுது. யாரை போய் பிடிச்சாலும் என்ன என்கவுண்டர் பண்ண போறாங்கன்னு ஒரு வீடியோ உங்க ஃபேமிலியை விட்டு அது மாதிரி போட வைக்கிறாங்க. பட் இது வந்து பியூர் அண்ட் பியூர் இல்லைங்க. இப்போ பியூர் அண்ட் பியூர் இது வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அந்த மொமெண்ட்ல என்ன பண்றதுன்னு தெரியாம வேற வழி இல்லாம அவர் ஃபர்ஸ்ட் அவர் 2 ரவுண்ட் ஃபயர் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ற மாதிரி. அதெல்லாம் இனிமே தான் விசாரிக்கணும். அந்த மாதிரி இல்லைங்க. இவங்க வெளியில இருந்து எங்க வாங்கிட்டு வராங்களா இல்ல வந்து எப்படி இவங்க ப்ரொக்யூர் பண்றாங்கன்றது இப்ப விசாரிச்சுதான் தெரியும். அந்த மாதிரி இருக்காதுங்க. ஏதாவது 1-2 இவங்க இந்த மாதிரி நோட்டோரியஸ் பீப்புள் தான் ஹேண்டில் பண்றாங்க துப்பாக்கி பொறுத்த வரைக்கும். எல்லாரும் ரேண்டமா அப்படிலாம் யூஸ் பண்றது இல்ல. துப்பாக்கி எங்க சார் மறைச்சு வச்சிருக்காரு? ஏதாவது பதிவு வச்சிருக்காரு? 1 மாசமா அங்கே எப்படி அதெல்லாம் ஃபர்தரா விசாரிச்சாதான் தெரிய வருங்க. இவரோட மத்த டேட்டாலாம் அனலைஸ் பண்ணி இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணாதான் தெரிய வருங்க. இவரோட மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி அப்படிதான் தெரியும். கடந்த 2.5 மாசத்துல சென்னையில மட்டும் 3 ரவுடிங் என்கவுண்டர் பண்ணப்பட்டாங்க. ரவுடிங்களை கட்டுப்படுத்த என்கவுண்டர் மட்டும் தான் சரியான தீர்வு சார். அந்த மாதிரி சொல்ல முடியாதுங்க. சிச்சுவேஷன் அந்த மாதிரி ஒருத்தர் லைஃப் த்ரெட் இன்ஸ்பெக்டருக்கு மேல ஃபயர் பண்றப்போ அதை ரிட்டாலியேட் பண்றது தவிர வேற வழி இல்லைங்களா. அந்த செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் இவருமே ஃபயர் பண்றாரு. நம்மளோட நோக்கம் அவரை பிடிச்சிட்டு வந்து சட்டப்படி நிறுத்தி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்ன்றதா நம்மளோட நோக்கங்க. இது வந்து சில சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்துருது. வேற அது ராஜம்பேட்டையில பிடிக்கும் போது என்னெல்லாம் சீஸ் பண்ணுவாங்க? யாரு ராஜம்பேட்ல ஆந்திரால அதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன்ல ஃபர்தரா தான் பண்ணுவாங்க. ஓபனா இதை சொல்ல வேணாம். நேத்து கோவையில வந்து ரவுடி கால்ல சுட்டு தான் பிடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அந்த என்கவுண்டர் ஒரு விஷயத்தை தடுத்ததுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்குமா சார்? அந்த இடத்துல என்கவுண்டருக்கான விஷயங்கள் வர்றதுக்கு என்ன காரணம்? அதுல புரியல எனக்கு. அவரை கால்ல கூட சுட்டு பிடிச்சிருக்கலாம்ல சார்? ஃபுல் இருட்டுங்க அந்த இடம், லைட்டிங்கே கிடையாது, பொதாரு. இவன் உள்ள போய் உள்ள இருந்து 2 ரவுண்ட் வரப்போ ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு இன்ஸ்பெக்டர் ரிட்டாலியேட் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி தான் சொல்லு. நம்ம திருவேங்கடமும் இதே மாதிரி வந்து ஆயுதத்தை எடுக்கும் போது போடாம கூட்டு போவோம் சார். அது இல்லைங்க. சரி, 2 இன்ஸ்பெக்டர் மொத்தம் 5 பேர் இருந்திருக்காங்க இதுல. போய் எடுக்க அலோ ஜஸ்ட் நீங்க எஸ்ஓசி இன்னும் யாரும் பார்க்கல. இந்த ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அது பார்த்த பிறகுனா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சார் துப்பாக்கி எங்க வச்சிருந்தாரு மட்டும் சொல்லுங்க சார். புதர்ல வச்சிருந்தாரு. புதர்ல புதைச்சு வச்ச மாதிரி வச்சிருந்தாருங்க. 1 மாசமா அவர் லாஸ்ட் மந்த் இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அங்கே அது அவரோட மூவ்மெண்ட் நம்ம சொல்ல முடியல இல்லையா. நடுவுல வந்து வந்துட்டு போயிருக்கலாம். அதை பத்தி ஐடியா இல்ல. நம்ம ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன்ல தெரியும். பிரிலிமினரியா இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் டீடைல்ஸ். ஃபர்தரா பிரஸ் நோட் வரும், நான் கொடுக்க சொல்றேன். எடுத்து போடலாம் இல்லைங்க, அப்படியே தான் இருந்தது. நடுவுல அவர் வந்துட்டு போனாரா இல்ல வந்து வேற யாரையும் வச்சு ஹேண்டில் பண்ணாரா என்ன ஸ்டோரி நமக்கு தெரியல. பட் விசாரிச்ச அப்புறம் தான் தெரியும். பிரிலிமினரியா உங்களுக்கு ஒரு ஆம்பிகுட்டி இருக்கக்கூடாது. என்ன காங்கிரீட்டா நம்ம சைட்ல இருந்து சொல்ல வேண்டியதை சொல்லிட்டாங்க, நீங்க அதை வந்து சொல்லுவீங்கன்றதுனால இவர் செப்பரேட்டான ஆளு தாங்க. டீம் அந்த மாதிரி தெரியல எனக்கு. ஃபர்தரா விசாரிச்சுட்டு உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ். உங்க லிமிட்ல அது என்ன கேஸ் சார்? இந்த விசாரணை இப்போ ஃபுல்லா இந்த போஸ்ட்மார்ட்டமோ அடுத்தது வந்து மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி இருக்கு இந்த கேஸ்ல. இது எல்லாமே போயிட்டு இருக்கு. முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட் ரெடி பண்ணிட்டு அது செப்பரேட்டா கொடுக்க சொல்றேங்க. நான் இதுல போட்டு மிக்ஸ் பண்ண வேணாம். டீடைல்ஸ் கொடுக்க சொல்றேன்.
ரிமாண்ட் இல்லைங்க, ஆயிடுச்சு. அது தனியாக ப்ரெஸ் நோட் கொடுக்க சொல்கிறேன். காப்பர் கம்ப்ளீட்டும் வருது. நியரஸ்டா எவ்வளவு தூரம் சார்? எதுக்கு புரியல? என்கவுண்டர் நடந்த இடம் காப்பர் கம்ப்ளீட் பார்டரா இருக்குது. இல்லைங்க, மற்ற கேள்விக்கெல்லாம் நம்ம பொறுமையாக டீட்டெயில் பண்ணுவோம். மற்ற வேலை இருக்கு நமக்கு, இன்வெஸ்டிகேஷனில் மற்ற எல்லாமே இருக்க ஃபாலோ பண்ணுவோம். அவங்க வருவாங்களா இந்த சோழிங்கநல்லூர் வருவாங்களா இல்லைன்னா வந்து ஆமாம், சோழிங்கநல்லூர் மேட்ச். ரைட், தேங்க்யூங்க. எந்த சூழ்நிலையில் ரவுடி சீசிங் ராஜா மீது என்கவுண்டர் நடத்தப்பட்டது என்பது தொடர்பாக காவல்துறை இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி விளக்கம் கொடுத்தார். மேலும் வேளச்சேரி தொடர்பான வேறொரு வழக்கிலே சீசிங் ராஜாவை கைது செய்ததாகவும் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் இவருக்கு தொடர்பில்லை என்பது போல்தான் தெரிகிறது என்று காவல்துறை இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி பேசியிருக்கிறார். இதுகுறித்து பின்னர் விரிவாக பார்க்கலாம்.